யார் இந்த உதயகுமார், அவர் இப்போ நிலைமையை பார்த்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் தான் உதயகுமார். இவருடைய தந்தை தர்மலிங்கம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்தவர். உதயகுமாருக்கு ஓவியம் வரைகிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஓவியத்துக்காக பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. சென்னை வலசர்வாக்கத்தில் +2 வரை படித்த உதயகுமார் அதுக்கப்புறமா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து பிஆர் பட்டம் பெற்றார். பிஆர் படிப்பில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்வு பெற்றார். அதுக்கப்புறம் தான் மும்பை ஐஐடியில் தொழில் டிசைனிங் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கு பிஹெச்டி ஆய்வையும் முடித்து பட்டம் பெற்றார். அதை தொடர்ந்து கவுஹாத்தி ஐஐடியில் வடிவமைப்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வராரு. இப்போ தமிழக அரசு ரூபாய்க்கான குறியீட்டுக்கு பதிலாக ரூபாய் அப்படிங்கிறதையே பயன்படுத்துறத பற்றி உதயகுமார் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் அனைத்து வடிவமைப்புகளும் வெற்றிகரமானதாகவோ அல்லது பாராட்டத்தக்கதாகவோ இருக்காது. விமர்சனங்களை எதிர்கொள்வது இயல்பானதுதான். ஒரு வடிவமைப்பாளரா நீங்க எப்பயுமே அதை பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அனுபவத்திலிருந்து இதை தான் நான் கத்துக்கிட்டேன். இதன் மூலமா முன்னேறியும் செல்ல முடியும். இதனால இந்த நடவடிக்கையை அவமரியாதையாவோ அல்லது என்னுடைய பணியை புறக்கணிப்பதாவோ நான் பார்க்கல. அப்போ என் கையில என்ன வேலை இருந்துச்சோ அதை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்பட்டேன். காலத்துடைய அவசரம் கருதி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி செஞ்சேன். உலகளாவிய மற்றும் எளிமையான ஒரு குறியீடாவோ இந்திய ரூபாய்க்கான குறியீடு இருக்கணும் அப்படின்னு விரும்பினேன். அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோடு அர்த்தமுள்ளதாகவும் இருந்துச்சு. இந்த விஷயம் இந்த அளவுக்கு சர்ச்சையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில பேசியிருக்காரு உதயகுமார்.